யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு திருப்போம். யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு நோக்கி பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை முதல்ல போதித்தேன். பிறகு விசுவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பில் போதித்தேன், எப்படி விசுவாசம் ஜெபத்திலே வேலை செய்கிறது என்று. மூன்றாவதாக, எப்படி பதிலை பெறுகிற விதத்திலே ஜெபிப்பது, ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலை பெறுகிற விதத்திலே ஜெபிப்பது எப்படி என்பதற்கு 10 வழிமுறைகளை போதித்தேன். 4ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஜெபத்தை குறித்த போதனையிலே புதிய உடன்படிக்கையின் மாபெரும் மேன்மைகள் என்கிற தலைப்பிலே இப்பொழுது போதித்து வருகிறேன். புதிய உடன்படிக்கையின் மாபெரும் மேன்மைகள். புதிய உடன்படிக்கையிலே சில விசேஷங்கள் உண்டு. புதிய உடன்படிக்கை குறித்து நிறைய போதிக்கலாம். புதிய உடன்படிக்கை குறித்து இப்போ போதிக்கல. புதிய உடன்படிக்கையில உண்டான சில விசேஷங்கள் எப்படி ஜெபத்தை எப்படி மேன்மை உள்ளதாக்குகிறது என்பதை குறித்து அந்த பகுதியை மட்டும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புதிய உடன்படிக்கை எப்படி நம்முடைய ஜெபத்தை வலுவானதாக்குகிறது, வெற்றிகரமானதாக்குகிறது, நம்முடைய ஜெபத்தினுடைய நிலைமையை உயர்த்துகிறதா இருக்கிறது புதிய உடன்படிக்கை என்பது குறித்து போதித்து வருகிறேன். புதிய உடன்படிக்கையின் மாபெரும் மேன்மைகளிலே முதலாவது என்ன மேன்மை என்றால், இயேசுவின் நாமம். கர்த்தராகி இயேசு தம்முடைய நாமத்தை நாம் உபயோகப்படுத்தும்படியாக நமக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். என்னுடைய நாமத்தினாலே இதெல்லாம் செய்யுங்கள், என் நாமத்திலே கேளுங்கள், கேட்கிறதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். அப்ப என்ன அர்த்தம்? அவரே கையெழுத்து போடுற மாதிரி, செக்கில் அவரே கையெழுத்து போடுற மாதிரி அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கேட்கும் போது நம்முடைய ஜெபமே ஒரு அன்லிமிட்டெட் அளவுல மாறிடுது. அளவற்ற விதத்திலே நாம் காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஜெபத்தின் அந்த அளவு மாறிவிடுகிறது. அவருடைய நாமத்தில் கேட்கிறோம், அவரே கேட்பது போல. அவர் என்ன கேட்டாலும் பிதா செய்கிறார், அது போலவே நாம் என்ன கேட்டாலும் செய்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்திலே நாம் கேட்கிறோம். 2வது மேன்மை என்னவென்றால் நீதி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி. நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ இல்லாத வண்ணம் நிற்பது. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி. ஒட்டுமொத்தத்தில் சொல்ல போனால் தேவனுக்கு முன்பாக வெட்கம் இல்லாமல் வந்து நிற்பது, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வந்து நிற்பது, குற்ற உணர்வு இல்லாமல் வந்து நிற்பது. இது ஜெபத்திலே மிகவும் நமக்கு உதவுகிறது. ஏனென்றால் ஜெபம்னா என்ன? நாம் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம், தேவனுக்கு முன்பாக வந்து நின்று வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்ளும் போது எப்படி வருகிறோம், எப்படி அங்க வந்து நிற்கிறோம், எந்த விதமான ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு நாம் வருகிறோம் கேட்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் ஜெபம் என்கிறது சும்மா ஒரு பிச்சை கேட்கிற வேலை மாதிரி ஆயிடுது. ஏதோ அவர் பெரிய தேவன், அவர் ஏராளமா வச்சிருக்கிறார், நான் போய் கெஞ்சிக்கிட்டே இருந்தா ஏதாவது தூக்கி போடுவாரு அப்படிங்கிற விதத்தில் ஆயிடுது. ஆனால் ஜெபம் என்கிறது தேவன் அப்படி இருக்க விரும்பவில்லை. நீங்க ஒருவேளை அப்படி இருந்தா கூட பரவாயில்லன்னா கூட கர்த்தர் சொல்றாரு, அப்படி இருந்தா எனக்கு அவமானம். அது ஜெபத்தை நான் வேறு விதமாய் இருக்க விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னோடு வந்து என்னிடத்துல வந்து சம்பாஷித்து என்னிடத்துல வந்து கேட்டு பெற்று கொள்ளுகிற ஒரு நேரமாக ஜெபம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்றார். அதுக்காகவே தான் என்ன பண்ணாராம், நீதியற்ற நம்மை, பாவிகளாயிருந்த நம்மை, பாவத்திலே கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து புது மனுஷர்களாக மாற்றி தம்முடைய பிள்ளைகளாவே மாற்றி அவரை நோக்கி பார்க்கும்படியாக, தைரியத்தோடு நோக்கி பார்க்கும்படியாக, கம்பீரத்தோடு நோக்கி பார்க்கும்படியாக அவர் நம்மேல் பிரியமாகி. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம மேல ஏன் பிரியமா இருக்கிறார்? நான் அவர் மேல பிரியமாவே இல்லை, எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனா அவர் என் மேல் பிரியமாகி எனக்கு அப்பேற்பட்ட ஒரு தகுதியை அவர் தர வேண்டும் என்று விரும்பி அதை தந்திருக்கிறார். அதை நான் பிற்காலத்தில் அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அவருடைய பிள்ளையாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் அவரை தேடல, நான் அவரை வாஞ்சிக்கல, நான் அவரை கேட்கல. இருந்தாலும் தேவாதி தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தமாக என்னை தூக்கி எடுத்து என்னுடைய பாவங்களை கழுவி என்னை பிள்ளையாக்கி என் மேல பிரியமாகி நான் விண்ணப்பம் பண்ணும் போது அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். இதைத்தான் போதித்து வருகிறோம். கல்வாரி சிலுவையில் நடந்தது என்ன? பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்? நாம் அவருக்குள் தேவனுடைய
நீதியாகும் பொருட்டு. பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஏனென்றால் நீதியே அறியாத நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக. இதுல தேவன் ரொம்ப விரும்புகிறார். இது நான் கேட்டு நடக்கல, நான் கேட்காமலே நடந்தது. ஆகவே இதை நான் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அந்த அந்தஸ்தை நான் உரிமை பாராட்ட வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அந்தஸ்தை. அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு நோக்கி பார்க்கும்படி. எல்லாரும் சொல்லுவோம், கம்பீரத்தோட பார்க்கும்படி. எத்தனை பேர் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்குறீங்க? ஜெபம் என்கிறது அதுதான். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக வரும்போது ஜெபம் என்கிறது பிச்சை கேட்கிற நேரம் இல்லை, ஐயான்னு உட்காந்து கதறிட்டு இருக்கிற நேரம் அல்ல. கர்த்தருடைய முகத்தை கம்பீரத்தோடு நோக்கி பார்க்கிற ஒரு நேரம், அவருடைய முகத்தை தரிசிக்கிற நேரம், கம்பீரத்தோடு தரிசிக்கிற நேரம். ஒவ்வொரு நாளும் கம்பீரத்தோடு அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். அது ஏன் முடியுதாம்? அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று எழுதியிருக்குது. இன்னும் தெளிவாய் சொல்ல போனால் நீதி பலனை கொடுப்பார்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த கம்பீரத்தோடு நோக்கி பார்க்கிறது என்கிறது நீதியின் பலன், நீதியின் மூலமா உண்டாகிறதான். ஆனா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியே சொல்லிருது, for he restores unto him his righteousness. ஏன் கம்பீரத்தோட அவன் நோக்கி பார்க்க முடிகிறதாம்? அவனுடைய நீதியை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஆதாம் இழந்து போன நீதியை, ஆதாம் இழந்து போன தகுதியை தேவன் மறுபடியும் மனுஷனுக்கு திரும்ப கொடுக்கிறாராம். இதை குறித்தான் நாம் படித்து வருகிறோம். இதுல இன்னும் கொஞ்சம் இன்றைக்கு பார்க்க விரும்புகிறேன். நீதியின் கனிகளை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதியின் கனிகள், அதிலே ஒன்று எப்படி ஜெபத்திற்கு பதிலை பெறுவது, வெற்றிகரமான விதத்தில் ஜெபிப்பது என்பதை எடுத்து போதிக்க விரும்புகிறேன். நீதியின் கனிகள் ஒன்று அது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் விளைச்சல் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீதினா என்ன? தேவன் முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ இல்லாமல் நிற்கக்கூடிய திராணி. தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி. தேவனுக்கு முன்பாக நான் அருகதையற்றவன் அப்படிலாம் சொல்லிட்டு இல்லாம நான் நிற்கக்கூடியவன், அவருடைய பிள்ளை என்று அப்படி தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி. அப்படிப்பட்ட திராணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விளைச்சலை உண்டாக்குகிறதாம். அது சில பலன்களை கொண்டு வருகிறதா நம்முடைய வாழ்க்கையில. இப்படிப்பட்ட திராணி நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே அதன் மூலமாக சில நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, நாம் பலவிதமான விளைச்சலை குறித்து பலவிதமான கனிகளை குறித்து வாசிக்கிறோம். ஆவியின் கனிகள்னு வாசிக்கிறோம் வேத புஸ்தகத்தில். அது என்னன்னு நமக்கு தெரியும். விசுவாசத்திற்கும் விளைச்சல் இருக்குது. அதை பற்றி பேசினேன். எப்படி விசுவாசம் எப்படி வளர்கிறது என்று. விதையை போல விசுவாசத்தை விதைக்கிறோம், வார்த்தையை விதைக்கிறோம். அது ஒரு விளைச்சலை உண்டாக்குகிறது. விசுவாசம் என்கிற விளைச்சலை உண்டாக்குகிறது. அதன் மூலமாக பெரிய சாதனைகளை நாம் செய்ய முடியுது. மலைகளை கூட பெயர்க்க முடிகிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்வாயானால் அது அப்படியே ஆகும்னு சொன்னார். அப்ப கடுகளவு விசுவாசத்திலே ஆரம்பிக்கலாம். இவ்வளவுண்டா இருந்தாலும் அது விதை. அதை விதைச்சால், அதை சொல்லி சொல்லி நம்முடைய இருதயத்தில் விதைத்து கொண்டிருந்தால் அதுக்கு ஒரு விளைச்சல் உண்டு. இதெல்லாம் புரிந்து கொள்கிறோம். நீதியின் விளைச்சல் என்றால் என்ன? சுருக்கமா சொல்லுகிறேன். நீதியின் விளைச்சல் என்றால் என்ன என்று சொல்லிவிட்டு அதை இன்னும் அதிகமாக விளக்க விரும்புகிறேன். நீதியின் விளைச்சல் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனுடைய குமாரனாக நீதிமானாக எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே வாழ்வதற்கு, இட் இஸ் த வெரி லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதம், அவருடைய தைரியம், அவருடைய ஆற்றல், அவருடைய ஜெபம், அவருடைய மேன்மை எல்லாம் நமக்கு சொந்தமா இருக்கிறது. அதுதான் நீதியின் விளைச்சல். நீதியின் விளைச்சல் தான் என்னன்னு தெரியும்னா, அவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவர் எப்படி வாழ்ந்தார்னு பாருங்க. அப்படி நாம் வாழும்படியாக தான் அவர் நமக்காக பாவமானார். நாம் அவருடைய நீதியாக, அவருடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு அவருடைய நீதி என்னத்துக்கு? அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுது. எதற்கு அப்பேற்பட்ட நீதியை நமக்கு கொடுக்க வேண்டும்? கொஞ்சம் தகுதியை கொடுத்தாலே போதுமே. எதற்கு அவருடைய தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார் சொன்னா, நாம் அவரை போல் இருக்கும்படியாக. இதுதான் பாருங்க வேத வசனத்தின் அருமையான வெளிப்பாடு. நாம் அவரை போல் இருக்கும்படியாக அவர் நம்மை போல ஆனார். நம்மை போல, பாவியை போல, சபிக்கப்பட்டவனை போல, சாபக்கேட எல்லா மனுக்குலத்தின் சாபக்கேடையும் சுமந்தவராக கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். ஏன்? அவர் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாரோ
அவர் இந்த பூலோகத்தில் வந்து எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்பேற்பட்ட ஒரு ஜீவனை உடையவராக இருந்தாரோ, எப்படி தேவனுக்கு முன்பாக நின்றாரோ, அதே போல நாமும் நிற்கும்படியாகத்தான் இப்படி நடந்தது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நீதியின் விளைச்சல் அல்லது நீதியின் கனி என்று சொன்னால் என்ன? இட்ஸ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுவுடைய அதே போல வாழ்க்கை மீட்பின் மூலமாக நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு அது சாத்தியமாகிறது. இயேசு வாழ்ந்தது போலவே வாழும்படியான வாழ்க்கை நமக்கு சாத்தியமா இருக்கிறது. அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயல்ல நம்ம மாற்றும்படியாக தான் மீட்பு. மீட்பு என்கிறது ஏதோ நம்முடைய பாவத்தை மன்னிச்சு ஏதோ பலவீனமான விசுவாசியாவே வச்சிட்டு இருந்து போறதுக்காக அல்ல. அவருடைய குமாரனுக்கு ஒத்த சாயலாக நாம் மாறும்படியாக, அவருடைய குமாரனை போலவே நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அது கீழே அது குறைஞ்சது ஒன்றும் கிடையாது. ஆகவேதான் இப்படி செய்திருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்ப முதலாவது காரியம் என்ன? இதுல நீதியின் விளைச்சல்ல தேவன் மீட்பின் மூலமாக நமக்கு எல்லா பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட எல்லா தகுதியற்ற நிலையும் மாற்றி எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இயேசு நின்றது போலவே நாம் அவருக்கு முன்பால் நிற்கக்கூடிய ஒரு திராணியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்படுத்தி இருக்கிறாரான்னு அநேகருக்கு சந்தேகமா இருக்குது. நான் சொல்லுகிறேன், மீட்பென்றால் என்ன? பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குகிறார், நம்மை புது சிருஷ்டி ஆக்குகிறார், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவ சுவாபத்தையே நம்மிலிருந்து பிடுங்கி போடுகிறார். பாவ சுவாபத்தை பிடிங்கி போட்டது இல்லாம அவருடைய சுவாபத்தை நமக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார். இவற்றையெல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டு அதுக்கும் மேலாக அந்த சின் கான்சியஸ்னஸ், பாவத்தை குறித்த அந்த உணர்வையே நமக்கு இல்லாமற் போகும்படியாக பண்ணுகிறார். அதுதான் மீட்பின் மூலமாக நடந்திருக்கிறது. திரும்பவும் சொல்றேன் கேளுங்க. ஒன்று, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார், புது சிருஷ்டி ஆக்குகிறார். நம்முடைய பாவ சுவாபத்தையே நம்மிலிருந்து வேரோடு பிடுங்கி போடுகிறார். பிடுங்கி போட்டு விட்டு அவருடைய சுவாபத்தை நமக்குள்ளே வேர் கொள்ளும்படியாக செய்கிறார். இதுதான் மீட்பு. அவ்வளவு செய்து முடிச்சுட்டு அது போதாதுன்னு சொல்லி பாவத்தை குறித்த உணர்வே இல்லாமல் நாம் வாழ்வதற்கான வாய்ப்பை நமக்கு உண்டு பண்ணி தருகிறார். திருப்போம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு. பாவத்தை குறித்த உணர்வு கூட இல்லாமல், பாவ உணர்வே இல்லாமல் வாழும்படியாக நமக்கு வழி பண்ணி இருக்கிறார். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 1 முதல். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. புதிய உடன்படிக்கையின் மேன்மை குறித்து பேசி வருகிறோம். இங்க பழைய உடன்படிக்கையுடைய நிலைமையை சொல்லுது. அந்த பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த முடியாதாம். அவர்கள் பூரணப்படல. அவர்கள் இடைவிடாமல் பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள், வருஷந்தோறும் செலுத்திக் கொண்டிருந்தார்களாம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு துறை சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்றும் உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு உண்டென்று உணர்த்தும், இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. ரொம்ப முக்கியமான வசனங்கள். அது அவர்களை பூரணப்படுத்தி இருந்தால், அவர்கள் இட்ட பலிகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் செலுத்தின பலிகள் அவர்களை பூரணப்படுத்தி இருந்தால், செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா சரியா, அப்ப அவர்கள் மனசாட்சி அவர்களுக்கு தாங்கள் பாவி என்று உணர்த்தாது. பாவி என்று உணர்த்தவில்லை என்றால் மறுபடியும் பலிகளை செலுத்தி இருக்க மாட்டார்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நீங்க 3ஆம் வசனம். அப்படி நிறுத்தப்படாதபடியால், ஆனா பழைய ஏற்பாட்டில் நிறுத்தப்படவில்லை, செலுத்தி கொண்டே இருந்தார்கள். யோபு எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா காலையில செலுத்துறான், மாலையில செலுத்துறான், எப்ப பார்த்தாலும் பலி செலுத்திட்டு இருக்கான். பாவி பாவி பாவின்னு அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க. பாவம் செஞ்சிட்டோமோ, என் பிள்ளை பாவம் செஞ்சிருப்பானோ, அவன் பாவம் செஞ்சிருப்பானோ, வீட்டுல ஏதாவது பாவம் நடந்திருக்குமோ, எதுக்கு ஒரு பலியை செலுத்திடுவோம் அப்படின்னு மாலையும் காலையும் பலி செலுத்துகிறவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் பாவ உணர்வு, நான் பாவி, நான் தகுதி இல்லை, பாவம் எனக்குள்ள இருக்கிறதுங்கிற உணர்வு அவர்கள் ஆட்கொண்டிருந்தது. மறுபடியும் பலி செலுத்தி இருந்தார்கள். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. வருஷந்தோறும் ஒரு பெரிய டே ஆஃப் அட்டோன்மெண்ட்,
பாவ நிவாரண நாள்னு வச்சு பலியெல்லாம் செலுத்தினாங்க பாருங்க. அது என்ன, இன்னும் பாவம் முற்றிலுமா தீர்க்கப்படவில்லை உண்டென்கிற அந்த உணர்வு உண்டாயிருந்தது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய கூடாது, செய்ய மாட்டாது. ஏன் அது பூரணப்படுத்த முடியலன்னா, அது வெறும் காளை வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தம். அது பாவத்தை போக்க முடியாது. அது வெறும் பாவத்தை போக்க வருகிற அந்த பலிக்கு அடையாளமா இருந்தது ஒழிய இது ஒண்ணும் பாவத்தை போக்க முடியாது. அதனாலதான் பூரணப்படாத ஒரு நிலையிலே பழைய உடன்படிக்கை கீழே வாழ்ந்து வந்தார்கள். இப்ப வாசிக்கிறேன் பாருங்க, 12ஆம் வசனம். இது என்ன பண்ணிருக்குது? இவரோ இப்ப புதிய உடன்படிக்கைக்கு வந்திருக்குது. இவரோனா என்ன, அந்த காளை வெள்ளாட்டு கடா இல்ல, இவரோ இயேசு கிறிஸ்து. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. பழைய ஏற்பாடு திரும்ப திரும்ப செலுத்திட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப செலுத்திட்டு வந்த பிறகு நான் பாவி பாவி பாவின்ற உணர்வு தான். ஆனா இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து, செலுத்திட்டு உட்கார்ந்தார்னு சொன்னா வேலை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் சிம்பலைஸ் பண்ணுது, அதனுடைய அடையாளம் தான் அது. செஞ்சுட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தம்முடைய பாதபடி ஆக்கி போடும் வரை காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம்? அது காளை வெள்ளாட்டு கடாவின் ரத்தம், இது இயேசுவின் ரத்தம். அது பூரணப்படுத்த முடியவில்லை, இது பூரணப்படுத்தி விட்டது. அது திரும்ப திரும்ப பலியிட்டுக்கிட்டே இருந்தார்கள். ஏனென்றால் பாவி பாவி என்கிற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. இது ஒரே பலி, ஒரே தர செலுத்தி கதையை முடித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரே தடவை செலுத்தி முடிச்சாகிட்டுன்னு? சரி. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பாவி பாவின்ற உணர்வு கிறிஸ்தவர்களுக்குள்ள. ஏன்னா இதெல்லாம் விளங்கல. இதெல்லாம் விளங்காதனால கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பூராவும் பாத்தீங்கன்னா பாவி என்கிற அந்த உணர்வு பாவ உணர்வுனால் நிறைந்திருக்கிறார்கள். நான் நீதிமான் பிரசங்கம் பண்ணினா உங்களை ஆணு பார்ப்பாங்க, எங்கிருந்து வந்தாரு இவருன்னு, புதுசா இருக்காருன்னு. ஆமா, நீதிமான்கிற பிரசங்கத்தை சாதாரணமா கேட்கறது இல்லை. நாம் நீதிமான்கள் அப்படின்ற பிரசங்கத்தை கேட்கறதே கிடையாது. அவர் பாவமானார், நாம் நீதிமான்கள் ஆகி இருக்கிறோம், அதான் வேத வசனத்தின் சத்தியம். இதை யாரும் சொல்றது கிடையாது. திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டாங்க? பாவி பாவி பாவின்னு சொல்லி. அதனால்தான் எல்லா விசுவாசிகளும் ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரே பாவியாகிய நான் உம்மிடத்துல வருகிறேன் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. சாட்சி கொடுக்கும்போது எப்படி சொல்றாங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி, நான் மோட்சம் போகிற பாவி. பாவிகளுக்கெல்லாம் மோட்சத்தில் இடம் கிடையாது. இப்படி ஒரு கேட்டகரியே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பாவின்னு ஒரு கேட்டகரியே பைபிள்லயே கிடையாது. ஒண்ணு ரட்சிக்கப்பட்டணும் இல்ல பாவியா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பாவி எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் இன்னும் புரியல பாருங்க. இன்னும் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு நம்ம பாவின்னு சொல்லலன்னா நம்மள நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்குள்ள பெருமை வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு. கர்த்தருக்கு முன்பாக வரும்போது நம்மை பாவி என்று சொல்லி கொண்டு வர வேணும். ஒருத்தர் சொல்றாரு, நான் பாவி பாவி பாவின்னு சொல்லி கொண்டு வர வேண்டும் சொல்றாரு. உங்க புள்ள அப்படி சொல்லிட்டு வந்தா நீங்க பெருமைப்படுவீர்களா? நான் அருகதை இல்லை, நான் அருகதை இல்லை, அருகதை இல்லைன்னு வாயில் அடிச்சுட்டு வந்தான்னா, நான் தகுதியே இல்லை, தகுதியே இல்லை. நீங்க சாப்பாடு போடும் போதெல்லாம் ஆண்டவரே தகப்பனே நான் தகுதியே இல்லை, இந்த சாம்பாருக்கும் இந்த சோறுக்கும் நான் தகுதியே இல்லைன்னு சொன்னா மானம் போகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரே தரம் என்னுடைய குமாரனை கொண்டு வெறும் வெள்ளாட்டுக்கடா இப்படி பலி அல்ல, மிருகங்களின் பலி அல்ல, என்னுடைய சொந்த குமாரனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை உனக்காக சிந்தி ஒரே தரம் உன்னுடைய பாவங்கள் அகற்றப்படும்படியாக, கழுவப்படும்படியாக நீ சுத்திகரிக்க முடியாத பண்ணி இருக்கிறேன், பூரணப்படுத்தி இருக்கிறேன். இனி நான் பாவி என்கிற உணர்வே உனக்குள்ள இருக்கக்கூடாது. இனி நான் பிள்ளை என்கிற உணர்வு இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டு சுத்திகரித்து கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற அப்பேற்பட்ட ஒரு சிந்தை உள்ளத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு பாவ உணர்வு நமக்குள்ள இருக்குதுன்னா ஏன் இருக்குதுன்னு சொன்னா ஒரே காரணம் தான். கிறிஸ்தவ போதனைகள் சில நேரத்தில் அப்படி நம் பாவி பாவி என்கிற உணர்த்துகிற போதனைகளா இருக்கிறது, பாவ உணர்வை ஏற்படுத்துகிற போதனைகளா இருக்கிறது. ஆகவே தான் பாவி என்கிற உணர்வு இருக்கிறது. வேத வசனம் போதிக்கப்படாதனால, சரியா போதிக்கப்படாதனால பாவி என்கிற உணர்வு பெருகி இருக்கிறது. நீதிமான் என்கிற உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் பெருக வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நான் நீதிமானா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக
எந்தவித குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கினை தீர்ப்போ இல்லாமல் நிற்கக்கூடிய தகுதியை, திராணியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறேன். பெறப்போகிறேன் இல்ல, பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் வர்ற வரைக்கும் பாருங்க, ஜபத்துல ஒரு பெரிய வெற்றி இருக்காது, ஜபத்துல கனிகள் இருக்காது, ஜபத்துல ஒரு விளைச்சல் இருக்காது. ஜபம் பண்ணுவோம். அதனால தான் பாருங்க நிறைய கிறிஸ்தவங்க ஜபம் என்கிற ஒரு பெரிய ஆக்டிவிட்டியை பண்றாங்க. ஜபம், கடுங்காப்பி உபவாசம் 40 நாள் உபவாசம், 20 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம் போட்டு என்னென்னமோ பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உபவாசம் பண்ணி செத்தே போனார். இப்படி எல்லாம் பண்றாங்க. எல்லாம் பண்ண ரெடி. நான் பாவி இந்த பாவ உணர்வுனாலே ரொம்ப உபவாசம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாவி, சாப்பிடாம இருந்தாது கேட்டு பார்ப்போம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் அவர்களுக்கு. நல்ல உபவாசம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளை, அவரோட நான் இன்னும் நேரத்தை செலவழிக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்படி உபவாசம் இருக்கிறது தான் நல்ல உபவாசம். என்னுடைய பரலோக தகப்பனோடு நான் நேரத்தை செலவழிக்கணும், அதனால இன்னைக்கு சாப்பிட போறேன், நான் பாட்டுக்கு பைபிளை வாசிக்க போறேன், ஜெபம் பண்ண போறேன், அது உபவாசம். நேரத்தை இன்னும் செலவழிக்கணுமேன்னு. நான் தகுதியற்றவன், ஆகவே இன்றைக்கு சொல்றாரு, நான் கறி மீன் சாப்பிட்றது நிறுத்திட்டேன்யா. என் பிள்ளை என்கிட்ட வந்து கறி மீன் சாப்பிட்றது நிறுத்திட்டேன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் 50 வயசுக்கு மேல நிறுத்தினா பரவாயில்ல. சின்ன பசங்க நல்லா சாப்பிடணும் கறி மீன். அவங்களுக்காக தான் கறி மீனை வாங்கி ஆக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதி இல்லைன்னு சொல்லுகிற எல்லாமே தவறு. அதை காதை கொடுத்து கேட்கவே கூடாது. பாடல்கள் பாடும்போது ஜாக்கிரதையா இருக்கணும், பிரசங்கங்கள் கேட்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்தையும் உட்கார்ந்து காணாமற் போன ஆடுகள் மாதிரி கிறிஸ்தவர்லாம் போய் மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு என்ன சொன்னாலும் ஆமேன் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன சொன்னாலும் ஆணு வாயை பிறந்து அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அப்படியே வந்துடுறோம். அப்ப என்ன, அது குற்ற உணர்வு பெறுகிறது. பாட்டு புஸ்தகத்தை திறந்து என்னன்னு கவனிக்காம பாடுறது. நான் குப்பை, நான் தூசி, நான் ஏழை, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஐயோ கொய்யோ பொய்யோ எல்லாம் பாடிடுறது. எல்லாம் பாடிட்டு அப்புறம் வந்து எப்படி நல்லா ஃபீல் பண்ண முடியும் சொல்லுங்க? எப்படி நல்லா வெற்றிகரமாக வாழ முடியும்? நீங்கள் தான் பாவி, குப்பை, தூசி, ஏழையாச்சே, அப்புறம் இப்போ தான் பாடினீங்க. அப்போ அது பாடினது உள்ளே இறங்கிடுது. அப்புறம் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. பாருங்க, நம்ம ஆப்போசிட்டா செய்துக்கிட்டு எதையோ ஒன்றை செய்துக்கிட்டு வேற விதமா இருக்கணும்னு பார்க்குறோம். அது முடியவே முடியாது. ஆகவேதான் நீதிமான் என்கிற உணர்வு உள்ளத்தில் பெருக வேண்டும். பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பூரணப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லிட்டு 38ஆம் வசனத்துக்கு அவங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எல்லாம் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார், என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார், எனக்கு திராணியை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். இது அவனுடைய உயிர் மூச்சு. மீனை தண்ணியில வச்சிருக்கிறாங்க, ஏன்னா தண்ணியில தான் அது மூச்சு விட முடியும். தண்ணியில வாழ்வதற்காக பிறந்த மீன் அது. கர்த்தர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அதை எப்படி மீன் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணுமோ வாழ வேண்டும் என்றால், அது போலவே விசுவாசி, இந்த விசுவாசமானது அவனுடைய உயிர் மூச்சா இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? என்னை போல அவரானார், ஏன் அவரை போல நான் ஆகும்படியாக என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், என்னுடைய பாவங்களை சாபங்களை அவர் சுமந்து கொண்டார், அவருடைய நீதியும் அவருடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளை என்கிற திராணியும் தகுதியும் எனக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் விசுவாசியுடைய உயிர் மூச்சுங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இதுல இருந்து எடுத்துருங்க, மீனை தண்ணில இருந்து எடுத்த மாதிரி அப்புறம் சோக் ஆகிட்டு இருக்கான், செத்து கொண்டு இருக்கிறான் விசுவாசி. அதனால்தான் விசுவாசிகள் பலனற்றவர்களாக, திராணியற்றவர்களாக, தோல்வியுற்றவர்களாக, பயப்படுகிறவர்களாக அப்படி வாழுகிறார்கள். ஏனென்றால் அந்த தண்ணியிலிருந்து வெளியெடுக்கப்பட்ட மீனை போல இருக்கிறார்கள். அவர்களால் சுவாசிக்க முடியவில்லை, அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை, அவர்களால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்குது. அந்த இயேசு எனக்காக பாவமானார், நான் அவருக்குள் தேவன் நீதியாகிவிட்டேன்னு சொல்லி அதை விசுவாசிக்கலன்னா போச்சு, எதுவுமே சரியா வேலை செய்யாது. அப்ப பாருங்க, திருப்புங்க ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக 25, இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா 26ல வரும், தமிழ்ல 25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும்
தாம் நீதி உள்ளவரும், கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை காண்பீர்கள். தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். நீதி உள்ளவரும் நீதிமான் ஆக்குகிறவரும் அப்படின்னு சொல்லிட்டு தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. அப்ப நமக்குள்ளாக வெளிப்பட்டிருக்கிற நீதி யாருடைய நீதி? அவருடைய நீதி. அதனால்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்கு நீதி ஆனார்னு சொல்லி. அவரே தம்மை நம்முடைய நீதி என்று அழைக்கிறதிலே அவர் தயங்குவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அவர் தைரியமா சொல்றாரு, அவர் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார், நான் அவனுடைய நீதியாய் இருக்கிறேன், அவனுடைய நீதி நான் என்று சொல்லிக் கொள்வதில்லை, பெருமைப்படுகிறார். நாம தான் தயங்குகிறோம், நாம் வெட்கப்படுகிறோம். அவர் பெருமைப்படுகிறார், நம்முடைய நீதியாக அவர் இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்வதற்கு. சரி, இதுதான் நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் ஆக்கினார்? ஏன் இப்படி உண்டு பண்ணினார்? அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து அவரே நமக்கு நீதி ஆயிட்டார். இதுதான் அல்டிமேட் பாருங்க. இதை விட மேல போக முடியாது. அவரே நம்முடைய தகுதி ஆகிவிட்டார். அப்ப தேவன் நம்ம பார்க்கும்போது இயேசுவை காண்கிறது போல காண்கிறார். இதெல்லாம் ஏன் இப்படி நடந்தது என்று சொன்னால், அவருடைய ஜீவனே நம்மளே வெளிப்படும்படியாக, அவரே நம் மூலமாக வாழும்படியாக. திருப்போம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2:20. சிலுவை மரணத்தை குறித்து வெளிப்பாடு இங்க கொடுக்கிறார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ன இன்டர்பிரேஷன் பாருங்க. சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அங்க அவர் அறையப்படும் போது நான் அங்க அவரோட அறையப்பட்டேன். எந்த நான்? முன்ன நான் இருந்தேன், அந்த நான், தகுதியற்ற நான், பாவியா இருந்த நான் அங்கே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, ஏன்னா நான் தான் சிலுவையில் அறையப்பட்டாகி விட்டேன். நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பழைய நான் இனி இப்ப கிடையாது. அவர் அப்படியே விசுவாசிக்கிறார் பாருங்க. இனி நான் அல்ல. அவர் சொல்ற, இனிமே நான் இல்ல, இனிமே என்ன? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் செய்கிறது, போறது, வர்றது, என்னுடைய பலன், என்னுடைய தைரியம் எல்லாம் அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால அவருடைய தைரியம், அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை எல்லாம் அவருடையது. இனி நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவே நமக்குள் அவருடைய ஜீவனே நமக்குள்ள இருந்து வெளிப்படும்படியாக தான் இப்படி நடந்தது. இதை விட மேன்மையா ஒண்ணு கொண்டு வரவே முடியாது பாருங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் இந்த மாம்ச சரீரத்தில் வாழுகிறது அவரை பற்றும் விசுவாசத்தினாலே வாழ்கிற வாழ்க்கை. என்னுடைய பலத்தினால் அல்ல, நான் யார் என்கிறதுனால அல்ல. அவர் எனக்காக பாவமானார், நான் அவருக்குள் தேவ நீதியாக எண்ணப்படுகிறேன் என்று அப்படி விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இனி நான் சவுலாக பிழைத்தில்லை, பவுலாகவும் பிழைத்தில்லை. இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக பிழைத்திருக்கிறேன். இந்த மாம்சத்தில் நான் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழுகிற வாழ்க்கை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இருக்கீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோவான் 15 முதலாம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பின்னால வரப்போறேன் இப்போ. ஆனா இப்ப இதை கவனிப்போம். கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள், செடியோட ஒட்டின கொடிகள். நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். நிலைத்திருக்கும் போது அந்த கொடி செடியோட ஜாயிண்ட் ஆகிருக்கும் போது, சேர்ந்து இருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய
கூடாது. அப்ப எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற ஆற்றல், எனக்கு இருக்கிற ஞானம், எனக்கு இருக்கிற கிருபை, எனக்கு இருக்கிற எல்லாம், அது எல்லாம் என்னுடையது இல்லை. இப்ப அது யாருடையது? கிறிஸ்துவனுடையது. அவர் எனக்குள் இருந்து எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் மூலமாக இந்த உலகத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்னை இப்படி ஆக்கும்படியாக தான், என்னை இன்னொரு கிறிஸ்துவ போல ஆக்கும்படியாக தான் அவரே எனக்கு என்னுடைய நீதியானார். இல்லைன்னா ஒரு விதமான தகுதியை கொடுத்துருக்கலாம். எனக்கு தகுதியை கொடுத்து, நீ மனுஷன் தான், நீ ஒன்று சாதாரணமா கெட அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லேசா தகுதியை கொடுத்துட்டு ஏதோ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படி ஆக்கவில்லை. எனக்கு அல்டிமேட் தகுதியை கொடுத்துட்டார். இருக்கிறதுலே சிறந்த தகுதியை கொடுத்துட்டார். கிறிஸ்து எப்படியோ அப்படியே என்னை ஆக்கும்படியாக அவர் என்னை போல ஆனார். நான் அவரை போலவே ஆக வேண்டும் என்று அப்படி செய்து விட்டார். அவரே எனக்குள் வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படியாக செய்து விட்டார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, இதெல்லாம் ஜபத்தோடு ரொம்ப சம்பந்தப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 61 அதிகாரம் 3ஆம் வசனம். ஏன் அப்படி ஆக்கினார்? ஏன் அவர் பாவமானார், நாம் நீதியானோம்? அவர் நம்முடைய நீதியானார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இருக்கீங்களா? எல்லாம் தலை நிமிர்ந்து உட்காருங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். பாட்டு மட்டும் அப்படி இருக்கும், ஆனா பிரசங்கம்லாம் சாம்பலா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு பாருங்க, இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம், அவரை எதற்கு தேவன் அனுப்புகிறார் என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் விருட்சங்கள். நீதியின் விருட்சங்கள்னா நீதியை பிறப்பிக்கிற, நீதியின் விளைச்சலை உண்டாக்குகிற விருட்சங்கள். ட்ரீஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அப்படியே வருது ஆங்கிலத்தில். ட்ரீஸ் ஆஃப் ரைச்சஸ்னா அந்த ட்ரீல போனீங்கன்னா என்ன வரும்? நீதியின் கனிகள் உண்டாயிருக்கும். நம்ம ஒவ்வொருவரையும் நீதியின் மரங்களாக, நீதியின் விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய, நீதியின் கனிகளை கொண்டு வரக்கூடிய மரங்களை போல உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார். நம்மை அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்ம அப்படியே மாற்றி இருக்கிறாரு. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கிறது, கெட்ட மரம் கெட்ட கனியா கொடுக்கிறது. நான் முன்ன கெட்ட மரமா இருந்தேன், இப்போ நல்ல மரமா வேரோட மாத்தி விட்டார். ஆகவே இப்பொழுது நல்ல கனியை கொடுக்க முடியும். அதுதான் நீதியின் கனிகள். இதுதான் நீதியை குறித்த வேத வசனத்தின் உபதேசம். பாருங்க, இப்ப பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம். இப்ப நான் என்ன விதமான கனிகளை கொடுக்க வேண்டும், என்ன பண்ண வேண்டும், என்ன இடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது பாருங்க. 10ஆம் வசனம் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கீங்க, ஏன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். ஏன் பழசெல்லாம் ஒழிச்சு விட்டு பழையவெல்லாம் ஒளிந்து போயினு சொல்லி எல்லாம் புதிதாயின புது சிருஷ்டியா ஏன் ஆக்கி இருக்கிறார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்குது. சிருஷ்டித்திருக்கிறார், நம்ம சும்மா ரிப்பேர் பண்ணி இல்ல, அங்கங்க தட்டி லேசா பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் நல்லா ஆக்கி இல்ல, புதுசா சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்தவன் சொன்னா ஏதோ நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டேன், பொடி போடுறதை விட்டேன், நான் சினிமா பாக்குறத விட்டேன், நான் அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்றேன்னு அல்ல. புது மனுஷனாகி விட்டான் இவன். வெறும் மேற்பூச்சாக சில மாற்றங்கள் அல்ல, புது மனுஷனாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அதாவது ஏன் சிருஷ்டித்திருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம். ஏன்? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவைகளில் நடக்கும்படி? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அதுக்கு தான் சிருஷ்டித்திருக்கிறாராம். அப்ப நான் சொல்லுகிறேன், உங்களை ரட்சித்த தேவன், நீதிமான்கள் ஆக்கின தேவன், உங்களுக்கு இந்த புதிய தகுதியை கொடுத்தவர், அவர் உங்கள் நிமித்தமாக பாவமாகி உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தம்முடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரே உங்களுடைய நீதியாகிவிட்டார். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கென்று செய்ய வேண்டிய, நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் என்று இருக்கிறதாம். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், நீங்க இப்படி இருக்கணும் என்று சொல்லி. அந்த நற்கிரியைகள் வேற ஒண்ணு இல்ல, இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். அந்த நற்கிரியை நீங்கள் செய்யும்படியாக தான் அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார், புதிய சிருஷ்டிகளாக்கி இருக்கிறார்.
இதெல்லாம் தேவன் நாம் அதில் நடக்கும்படியாக முன்னதாக அவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? அந்த நற்கிரியைகள் என்ன? அந்த நற்கிரியைகள் என்ன என்று பார்ப்போம். ஏசாயா 54 பாருங்க. நற்கிரியைகள் என்று சொன்ன உடனே அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? பரிசுத்தமா வாழணும், அவ்வளவுதான். கிறிஸ்தவ சபைகளிலே போதிக்கப்படுகிற போதனையிலே உச்சகட்டம் என்னன்னா, நாம் பரிசுத்தமா இருக்கணும், மோட்சம் போகணும், அவ்வளவுதான் சொல்றாங்களோ ஒழிய அதுக்கு மேல போறது கிடையாது. நிச்சயமா நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருப்பது அவசியம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நீதியை நடப்பிக்கிறது அல்லது நீதிமானாய் வாழ்வது என்று சொன்னா வெறும் பரிசுத்தமானா இருந்து சரியான காரியங்களை செய்தால் மட்டும் போதாது. கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில நாம் இருக்க வேண்டும், வெற்றிகரமாய் இருக்க வேண்டும், அவரை போலவே தைரியம், அவரை போலவே ஆற்றல், அவரை போலவே ஜெபித்தால் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஜெபத்திலே கனிகள், அவரை போலவே எல்லாம் இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் அவரை போலவே இருக்க வேண்டும். பரிந்து பேசுதல் அவரை போல. அவர் ஜெபித்தார், எப்படி ஜெபித்தார், என்ன விதமான தைரியத்தோடு ஜெபித்தார், பயமற்றவராக பிதாவின் சமூகத்தில் நிற்கிறதுக்கு திராணி உள்ளவராக அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவ்வளவு அருமையா ஜெபித்தார். அது போல ஒரு ஜெபம், அவரை குறித்த சாட்சியை தைரியமா இந்த உலகத்தில் சொல்வதற்கு, அதெல்லாம் தான் நீதியின் கிரியைகள். பிதாவோடு எந்த விதமான தடையும் இல்லாமல் தைரியமாய் அவரோட ஐக்கியம் கொள்வது, பிசாசை எதிர்த்து நிற்பது, பிசாசை தைரியமாய் எதிர்த்து நிற்பது, உலகத்தின் சக்திகளையும் சூழ்நிலைகளையும் காற்றும் அலைகளும் கொந்தளிக்கிற போது அவைகளை எதிர்த்து நிற்பது தைரியமா. இதுதான் அவருடைய வாழ்க்கை. பாருங்க, அப்ப நான் வெறும் பரிசுத்தமா இருந்தா போதாது, மேற்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும், தைரியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், மலைகளை பெயர்க்கிறவனாய் இருக்க வேண்டும், அற்புதங்களை நடப்பிக்கிறவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாக அதிசயமாக வைக்க விரும்புகிறார். இந்த உலகத்துல 4 பேர் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று அப்படி வைக்க விரும்புகிறார். ஆகவே வெறும் பரிசுத்தம் அப்படியே பரலோகம் நீங்க போயிட்டீங்கன்னா போதாது. ஏன்னா வேற யாரும் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதா இருக்க வேண்டும், தைரியம் உள்ள வாழ்க்கையாய், வெற்றி உள்ள வாழ்க்கையாய், ஜெபத்திலே பலன்களை பெறுகிற வாழ்க்கையாய், பிதாவோடு தைரியத்தோடு ஐக்கியம் கொள்கிற வாழ்க்கையாய், பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையாய், இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று மேல வரக்கூடிய வாழ்க்கையாய், உங்களை கீழே அமிழ்த்த நினைக்கிற சகல சக்திகளையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற வாழ்க்கையா இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் சாட்சியா இருக்க வேண்டும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் நீதிமான்களாக நம்ம உண்டு பண்ணி இருக்கிறார் ஒழிய வெறும் பரிசுத்தமா நம்ம பரலோகம் போய் சேர்றதுக்காக அல்ல. பரிசுத்தமா நம்ம பரலோகம் போறதுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே கொண்டு போயிடலாம், சேஃப். அதுதான் நோக்கம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அப்படியே பரலோகம் நேரம். வேற வேலை தான் கிடையாது. வெறும் பரிசுத்தமா பரலோகம் போய் சேரணும். அவருடைய ரத்தம் நம்ம சுத்திகரித்து கழுவிடுது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறோம், உடனே பரலோகம் போய் சேர வேண்டியதான். எதுக்கு இங்க வச்சிருக்கிறார்? எதுக்கு இங்க வச்சிருக்கிறன்னா, இங்கே நிறைய இயேசுக்கள் நடமாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருக்கீங்களா? இயேசுவை போல உள்ளவர்கள் இந்த பூமியில நடமாடி கொண்டிருக்க வேண்டும். தெருவுக்கு தெரு அவர்கள் இருக்க வேண்டும், ஊருக்கு ஊர் இருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை போல இருக்க வேண்டும். காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர்களாக, வியாதிகளை விரட்டுகிறவர்களாக, பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, இந்த உலகத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவனுடைய நோக்கத்தின் திட்டத்தின் நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலகத்திலே ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இல்லைன்னா அவருடைய நீதி எதுக்கு நமக்கு தரணும்? இயேசுவுக்கு இருந்த தகுதியை ஏன் நமக்கு தரணும்? அவரை போலவே நாம் இருக்கும்படியாக தான் அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப நீதிமானா இந்த உலகத்தில் வாழ்வது என்று சொன்னால் நீதியின் விளைச்சல்னா என்ன? 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்னா என்ன நடக்கும்? நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறவன் எப்படி இருப்பான்? கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்ப நீதிமான்னா என்ன? கொடுமைக்கு தூரமாயிருக்கிறவன், பயமில்லாதிருக்கிறவன், திகிலுக்கு தூரமாயிருக்கிறவன். அது அவனை அணுகுவது கிடையாது.
திகிலே பக்கத்துல வராதான். ஹலோ, பயமும் திகிலும் பக்கத்துல வராது, தூரமா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க பயந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாவற்றை பற்றியும் பயம். நேத்தை பற்றி பயம், இன்னைக்கு பற்றி பயம், நாளைக்கு பற்றி பயம், வாழ்வு குறித்து பயம், சாவை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், பணத்தை குறித்து பயம், வேலையை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், எல்லாவற்றை பற்றியும் பயம். பயம் பயம் பயம், தூக்கம் வராம பயம். ஏனென்று சொன்னால் இந்த நீதியின் உணர்வு இல்லை, நான் யார் என்கிற உணர்வு இல்லை, நான் எதுக்காக இங்க வைக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்காக மீட்கப்பட்டிருக்கிறேன், எதுக்காக ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், எதுக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவரை போலவே இயேசு அங்க போய் உட்கார்ந்துட்டாரா? ஏனென்று சொன்னால் இங்கே நிறைய இயேசுக்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்படியாதான் என்ன இங்க வைத்திருக்கிறார். அவர் இயேசு தினந்தோறும் பயந்துட்டு இருந்தாரா? ஹலோ, யாராவது வர்றாங்களா பாரு, நமக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறானுங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரா? கிடையாது. அவர் ஒன்னும் பயந்து யாருக்கும் ஒளிஞ்சிக்கிட்டு இல்லை. சில நினைக்கிறாங்க கெத்செமனே தோட்டத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்தாரியான்னு. அதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இல்லைங்க. அவன் தேடிட்டு வர்றான். அவர் போய் நேரம் ஆஜராரு. என்ன தேடுறீங்க? நான் இங்க இருக்கிறேன், வா போலான்ற. அவர் ஒன்னும் பயந்துகிட்டு, அவர் யாருக்கும் பயந்தவர் கிடையாது. பயத்துக்கு தூரமாவது, கொடுமைக்கு தூரமாவது, பயம் இல்லாமல் இருப்பது, திகிலுக்கு தூரமாவது, இதெல்லாம் தான் நீதியின் விளைச்சல். நீதி உள்ள இருக்குமானால், ஒருவன் நீதிமானா இருப்பானால் இப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் அவனுக்குள்ளே உண்டாகும். அது முக்கியமானது என்ன? அவன் பயமில்லாது இருப்பான். பிதாவுக்கு முன்னால பயம் இல்லை, பிசாசுக்கு முன்னால பயம் இல்லை, உலகத்துக்கு முன்னால பயம் இல்லை. பிதாவினிடத்துல தைரியமா இருக்க முடியும், பிசாசை எதிர்த்து தைரியமா இருக்க முடியும். பிதாவின் இடத்துல போய் கேட்கறதுக்கு தைரியம் உண்டு, பிசாசை எதிர்க்கிறதுக்கு தைரியம் உண்டு. உலகத்தின் பிரச்சனை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு, மேற்கொள்வதற்கு தைரியம் உண்டு. அது மட்டும் இல்ல, பரிசுத்தத்தை விட எவ்வளவு ஜாஸ்தி போகுது பாருங்க. அது மட்டும் இல்ல, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். இவனுடைய வாழ்க்கை பயனுள்ளதா இருக்குது. இவன் நீதிமான். அப்ப இவன் நீதிமான்னா இயேசுவை போல இருக்கிறவன் இவன். அப்ப இயேசு அன்றாடம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கிறோம். எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதுதான் ஊழியம். ஊழியன்றது சுற்றி திரிகிறது இல்ல. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஊழியம்னா சுற்றி திரிகிறது இல்ல, நன்மை செய்கிறவராய் சுற்றி. இன்னைக்கெல்லாம் சுத்தினன்றது ஊழியம் இல்ல. என்ன சுத்தினீங்க, என்ன பண்ணீங்கிறது தான் ஊழியம். சுத்தி சுத்தி வந்தீங்களே, என்ன நடந்தது, என்ன பண்ணீர்கள், எதை சாதித்தீர்கள், யாருக்கு நன்மை செய்தீர்கள், என்ன செய்தீர்கள் என்பதுதான் ஊழியம். அப்ப நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகற்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவராய், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறவராய், வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறவராய். எப்படி நன்மை செய்யறார் பாருங்க. அவர் எப்படி நடந்தார், எப்படி பேசினார், எப்படி காரியங்களை செய்தார் வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லிட்டு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரலோக பிதா தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. என்ன பிரசங்கம் பாருங்க. எவ்வளவு நல்ல பரலோக பிதா. நீங்களே இவ்வளவு நன்மை செய்யணும், உங்க பரலோக பிதா எவ்வளவு செய்வாரு, அது அதிக நிச்சயம் இல்லவான்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மீனை கேட்டீங்கன்னா பாம்பையா கொடுப்பீங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க. முட்டையை கேட்ட தேளையா கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க. அப்ப பரலோக பிதாவை ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பரலோக பிதா மட்டும் உங்களுக்கு தீமை செய்வார்னு ஏன் நினைக்கிறீங்க? அவர் நல்ல பரலோக பிதான் பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஒரு லேடி அங்க நின்றுட்டு, ஒரு அம்மா இந்த பிரசங்கத்தை கேட்டு இருந்த அம்மா தாங்க முடியல. அந்த அம்மா அந்த கூட்டத்து நடுவிலே சத்தம் போடுது, உம்மை சுமந்த கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் பாருங்க. எங்கிருந்து பிறந்து எங்கிருந்து வந்தையா நீ? ஆசீர்வதிக்கப்பட்ட. என்ன வார்த்தைகள் வருது உடைய வாயிலிருந்து? உடைய வாயின் வார்த்தைகள் என்ன அப்படியே தூக்குகிறதே. உடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு ஆறுதலை தருகிறதே, என்னை தூக்கி எடுக்கிறதே, என்னை ஆற்றுகிறதே, தேற்றுகிறதே, பலப்படுத்துகிறதே. நீ சுமந்த கற்பமும் நீ பாலுண்ட முலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு அப்படியே பேசுறா பாருங்க. அப்படியே ஆச்சரியம் தாங்காம, நன்றி உணர்வு தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே வாயை திறந்து பிரசங்கத்துக்கு நடுவில் கதறுகிறாள்.
நான் சொல்லுகிறேன், நம்மை பார்க்கிறவர்களும் அப்படி தங்களுடைய உள்ளத்திலே சொல்ல வேண்டும், வாயை திறந்து சொல்ல வேண்டும். எங்கிருந்து பிறந்த எங்க வந்தேன்? எங்கிருந்து பிறந்து எங்க வந்திருக்கீங்க பிரதர்? என்ன வார்த்தைகள் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது? உங்களுடைய வார்த்தைகள் என்னை தூக்குகிறதே, ஆசீர்வதிக்கிறது, என்னை தேற்றுகிறது, என்னை பலப்படுத்துகிறது, என்னை புது மனுஷனாக்குகிறது, என்னை வாழ்க்கையை மாற்றுகிறதே என்று சொல்லக்கூடியவர்களாக ஜனங்கள் இருக்கணும். அப்பேற்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கிறவங்க நம்மை பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி கதற அளவுக்கு இருக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்படிதான் இயேசு இருந்தார். ஏன்? அவர் அவர்களுக்கு வார்த்தையை போதித்தார். அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றார். அந்த அம்மா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்றார். இவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு. அப்ப சொல்றாரு, நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, ஏன்னா என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. வார்த்தையை கேட்டதன்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. இப்ப நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, அவர் வார்த்தையை போதித்தார். பிசாசை மேற்கொள்வது எப்படி, அதெல்லாம் போதிச்சுட்டு வர்றாரு பாருங்க. அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது அந்த வசனம். அதெல்லாம் போதிக்கிறாரு. பிசாசை எப்படி மேற்கொள்வது இது குறித்தெல்லாம் போதிக்கிறாரு. போதிச்சுட்டு பிசாசெல்லாம் விரட்டுறதெல்லாம் பார்க்கிறார் அந்த பெண். அப்பதான் கத்துக்கிறாள் எப்படி பிசாசை மேற்கொள்வது, எப்படி பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வது, எப்படி பிதாவின் சித்தத்தில் வாழ்வது, எப்படி நம்முடைய உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பது. இதெல்லாம் இந்த யூத மார்க்கத்திலே அவர்களுக்கு யாரும் போதித்ததில்லை பாருங்க. இயேசு ஒரு வித்தியாசமான போதகர். யூத மார்க்கத்திலே எல்லாம் அந்த முறைமைகளை தான் போதிச்சு வந்தாங்க. காலை கழுவுனியா, கையை கழுவுனியா, சட்டையை மாத்தினியா, முடிய வெட்டினியா, இதுதான் போதனை. போதனை எல்லாம் வெறும் இந்த சட்டையும் முடியும், இந்த கால் கழுவுறதும், அதை அனுசரிச்சியா, இதை அனுசரிச்சியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா. இவர் வித்தியாசமா இருக்கிறாரு. இவர் போதிக்கிறாரு எப்படி பிசாசின் மேல ஜெயத்தை எடுக்கிறது, எப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய பரலோக பிதா, உங்களுடைய தேவன் உங்களுடைய பரலோக பிதாவாய் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் நீங்க எப்படி பெற்றுக்கொள்வது. கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவன் எவனுக்கும் திறக்கப்படும். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. அதனால்தான் காதறா, ஐயோ எங்களுக்கு யாருமே சொன்னது இல்லை இது வரைக்கும். அப்படி தட்ட தட்ட உனக்கா திறக்கப்படும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவ்வளவு லேசா திறக்கப்படுமா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இவர் கேட்கிற எவனுக்கும் தரப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும்ன்றாரு. அதிக நிச்சயம் என்றாரு பிதாவினத்தில் பெற்றுக்கொள்வது. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. அதுதான் நீதியின் விளைச்சல். நீதிமானவர் தேவனை அறிந்திருக்கிறார், தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று பேசுகிறார், பிதாவை அறிந்தவராய் பேசுகிறார். அப்படித்தான் இந்த உலகத்திலே நம்மை வாழும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அதுதான் நீதியின் விளைச்சல் பாருங்க. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப எல்லாமே இது எல்லாமே நீதியின் விளைச்சல் தான். பார்ப்போம். ஏசாயா 32:17 நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் கிரியைனா அது நீதியின் மூலமா வருகிற கிரியை, சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, the work of righteousness shall be peace, the effect of righteousness shall be quietness and confidence forever. இருக்கீங்களா? ரைச்சஸ்னஸ் உடைய எஃபெக்ட், ரைச்சஸ்னஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது, நீதி ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருக்கும் போது அமெரிக்கையும் சுகம் என்று ஆங்கிலத்தில், தமிழ்ல வருது, ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது quietness and confidence. குவைட்னஸ்னா எல்லா நேரத்திலையும் சத்தம் தேவையில்லை. சில நேரத்தில் சில சத்தம்லாம் பயத்துல தான் சத்தம். சில சத்தங்கள்லாம் பயத்துல போடப்படுகிற சத்தம். ஷேக்ஸ்பியர்ல ஒரு கதை வருது இல்லையா, எவனையோ இருட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க காட்டுக்குள்ள, அவங்க ஓன்னு பாடுறான், என்னைக்கும் பாடாதவன். ஏன்னா பாட்டு பாடுறதுல அவனுக்கு பிரியன்றதுனால பாடல, பயத்துல பாடிட்டு இருக்கிறான், இருட்டில் பயந்துக்கிட்டு பாடுறான்.
நான் நினைக்கிறேன் நிறைய சபைகளில் பாடுற பாட்டும் சத்தமும் கூட சில நேரத்தில் பயத்தில் வர்ற சத்தம் தான். அல்லேலியா தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்றாங்க. எல்லாம் பயம் பயம் தோத்திரம் பயம் அல்லேலியாவா இருக்குது. சில நேரத்தில் அது என்ன அல்லேலியா என்ன தோத்திரம்னு பார்க்கணும். நல்ல அல்லேலியா நல்ல தோத்திரம் என்னன்னா கர்த்தரை துதிக்கிற துதி. அது பயத்தில் போடுற சத்தமெல்லாம் சரி கிடையாது. உண்மையாகவே ஒரு மனுஷன் நீதிமான் என்பதை அறிந்து கொண்டிருக்கும் போது அவன் எல்லா சூழ்நிலை மத்தியும் அமைதியும் அமெரிக்கையுமா இருக்கிறான். அவனுக்கு குவைட்னஸும் கான்ஃபிடன்ஸும் இருக்கிறது. எப்போதும் அவன் குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸோடு இருக்கிறான். ஒரு தைரியம் இருக்குது அவனுக்குள்ள. எல்லாம் எனக்கு சாதகமாக நடக்கும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்குது. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் நான் கேட்டதையெல்லாம் செய்கிறார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்குது. சரி, இப்போ கடைசியா யோவான் 15க்கு திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15க்கு இங்க வருவேன்னு சொன்ன திருப்பியும் 5ஆம் வசனம் இல்ல பின்னாடி வாசிப்போம். 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இங்கேயும் பாருங்க, கனிகளை கொடுக்கறத பற்றி பேசி இருக்குது. என்ன விதமான கனிகள்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷரா இருப்பீர்கள் சொல்லி இருக்குதே. என்ன அது மிகுந்த கனி கொடுக்கறதுனா? என்ன விதமான கனி? ஆவியின் கனியா, விசுவாசத்தின் கனியா, என்ன கனி இது? நான் சொல்லுகிறேன், இது என்ன கனினா ஜெபத்திலே கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கிற ஜெபம்னா ஜெபிச்சா அதுக்கு பதில் உண்டாகிறது. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்குது. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் செடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்படி சொல்லிட்டு தான் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் என்று சொல்லி, நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பான்னு. 7ஆம் வசனம் சொல்லுது நீங்கள் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஜெபத்தை குறித்து பேசுது பாருங்க. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை, எந்த விதத்தில் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்? கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். அதுதான் கனி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படி நீங்கள் கேட்டு கேட்டு பெற்று பெற்று மிகுந்த கனியை தரணும்னு விரும்புகிறார் என்று சொல்லி? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது பிதா மகிமைப்படுவார். அப்ப நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு அழுது அழுது புரண்டு புரண்டு உபவாசம் கிடந்து கிடந்து ஒன்னும் பெறாமல் போனால் கர்த்தருக்கு அது, அவருடைய பெயருக்கு அது கேடாக இருக்கிறது. இருக்கீங்களா? கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லைங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் ரொம்ப கஷ்டமானவர், கேட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் நீங்க கேட்ட உடனே தர்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்படா கேட்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. கேட்ட உடனே தர்றதுக்கு உங்களுக்கு முன்னாலே அவர் ஆவலா இருக்கிறார். அந்த வசனம் சொன்ன இல்லையா, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு அந்த முட்டை மீன் எல்லாம் சொல்லிட்டு பிறகு என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோக பிதாவிடத்தில் பரிசுத்தாவிக்காக வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் அதை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு இன்னொரு இடத்துல வருது பாருங்க. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, அந்த காலத்துலலாம் பாருங்க பரிசுத்தாவி பெறுறதுன்னா ரொம்ப பெரிய, அது ஒரு பெரிய ஒரு சாதனை. பரிசுத்தாவின் அபிஷேகம்னா அது பெறுறதுக்கு அது ரொம்ப காத்திருக்கணும். ரொம்ப ஒருத்தன் பெற்றுக்கொண்டான்னா அவனை கூப்பிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது எப்படி நீ ஈஸியா பெற்ற? அதெல்லாம் பெற்றிருக்க முடியாது, நீ பெற்றதே பரிசுத்தாவியான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. நாங்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் காத்திருந்து பெறுறோம், நீ அவ்வளவு சுலபமா பெறியாக்கும். நீ நாங்கெல்லாம் என்னமா தவம் கடந்து எப்படி பெற்றோமாக்கும் அப்படின்னு அப்படி சொல்ற காலம் பாருங்க. ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, புதுசா ரட்சிக்கப்பட்டு அவர் போய் நாகர்கோயில்ல ஒரு சபையில உட்காந்துட்டு இருந்தாராம் பாருங்க. அங்க ஒரு மூப்பர் ஒருத்தர் சாட்சி சொல்றாராம், நான் இந்த சபையிலே இத்தனை வருஷமா இருக்கிறேன், இத்தனை வருஷம் மூப்பரா இருக்கிறேன், நான் 10 வருஷம் காத்திருந்து 10வது வருஷத்திலே 10வது மாசத்திலே 10வது நாளிலே 10 அடி தூக்கி எறியப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன்னாராம்.
அப்ப இவர் நினைச்சிட்டாரன், இவர் மூப்பருக்கே இந்த கதினா, நான் இன்னைக்கு தானே ரட்சிக்கப்பட்டேன், நான் 30 வருஷம் காத்திருந்து 30 மாசம் காத்திருந்து 30வது நாள்ல 30 அடி தூக்கி எரிஞ்சாதான் நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அதிக நிச்சயம் அல்லவா பரிசுத்த ஆவியை கேட்பவர்களுக்கு அவர் தருவது அதிக சிம்பிள். கேட்டா தர்றார், கேட்டா பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளவு சுலபமா சொல்றாரு பாருங்க. கேளுங்கள் தரப்படும், கேட்டவன் எவனும் கேட்கிற எவனுக்கும் தரப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். பரிசுத்த ஆவியும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். எல்லாமே கேட்ட உடனே கிடைக்கிற ஒரு காரியம்தான். கர்த்தர் கேட்கறதுக்கு முன்னாலே தர்றதுக்கு ஆயத்தமா இருக்கார். ஏன் அவர் அவ்வளவு ஆயத்தமா இருக்கிறார், ஏன் அவர் அப்படி தர்றாருன்னு சொன்னா, நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள அவருக்கு மகிமை அதிகமா உண்டாகுது. ஏன்னா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அவருடைய மானத்தை எடுக்க கூடாது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வாழணும். அதனாலதான் இதெல்லாம் கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம் பாருங்க. இதெல்லாம் கத்துக்கணுமாக்கு, இவ்வளவு பெரிய ஜபத்தை பற்றி இவ்வளவு பெரிய போதனை போதிக்கிறாரு, இதெல்லாம் தேவையா? நான் கத்திரத்துல கெஞ்சினா அவர் கொடுத்துட்டு போறாரு. மானம் போது கத்தருக்கு, நீங்க கெஞ்சிறதுலயே. உங்க பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்து எங்க கடவுளே தேவலாம் போல இருக்கும்பா, நீங்க கெஞ்சிறத பார்த்து. உங்க கடவுள் ரொம்ப கஷ்டமான கடவுளா இருப்பாரு போல இருக்கு. எங்க கடவுள் பரவாயில்ல, கொஞ்சம் காணிக்க கொடுத்தா ஏதாவது செய்திருவாரு, அவரு அதை கொடுத்தா செஞ்சிருவாரு, இதை கொடு, அப்படிதான் நான் யோசிப்பான். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் போது பிதாவானவர் அதன் மூலமாக மகிமைப்படுகிறார். நம்முடைய ஜெபத்தில் நமக்கு இருக்கிற கரிசனை காட்டிலும் அவருக்கு இருக்கிற கரிசனை அதிகம். நாம் பதில் பெற வேண்டும் என்பதை காட்டிலும் நாம் பதில் பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறதை காட்டிலும் அவர் அதிகமாக நினைக்கிறார். பிதா மகிமைப்படுகிறார். இந்த விதத்தில் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். இதுதான் நீதியின் கனி. அப்ப நீதிமான் என்கிறவன் இயேசுவை போல ஜெபிச்சு கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறவன். அவன் மிகுந்த கனியை கொடுக்கிறான். ஆளே வித்தியாசமானவராக இருக்கிறான். அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் பலவீனமா இருக்கும் போது when I am weak then I am strong. எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் அது இதுன்னு நான் சந்திக்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்க அந்த வசனம், 2 கொரிந்தியர், குயிக்கா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இது என்னது இது? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் நான் பிரியப்படுகிறேன். என்ன சொல்றாரு அவரு? கஷ்டத்துல பிரியப்படுறேன்றாரா? அவர் என்ன சொல்றாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பலவீனமாய் இருக்கும் போது அப்பதான் அவருடைய பலனை அனுபவிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. எனக்கு எதிராக ஏராளமாக என்னையும் மிஞ்சின அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள்னு வரும்போது அப்பதான் என்னுடைய நிஜமான பலம் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினாலே என்ன விதமான பலன் இருக்கிறது என்பது அப்பதான் விளங்க முடியும். நான் சமாளிக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நான் சமாளிச்சு வெற்றி கொள்ற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய பலன் என்னங்கிறது யாருக்கும் விளங்காது. எனக்கும் அப்பாற்பட்ட இந்த மாம்சத்துல இருக்கிற எனக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சந்தித்து அதை மேற்கொள்ளும் போது என்னுடைய பலன் எங்க இருந்து வந்ததுன்னு பார்க்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, கடவுள் உன் கூட இருக்காரியா, கடவுள் உன்னை பலப்படுத்துகிறார், அதனாலதான் நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அதான் நீதிமான், அதான் நீதியின் விளைச்சல். அவனுக்குள்ள தேவனுடைய பலன் இருக்கிறது, அது வெளிப்படுகிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அகங்காரம் இல்லை, எது பெருமை இல்லை, என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லாத்தையும் எதுவுமே செய்ய முடியாதுன்னே எதுவுமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் செய்வேன் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னுடைய சொந்த பலன் இல்ல, அவருடைய பலன் என்னுடைய பலன் ஆகிவிட்டது இப்பொழுது. ஆகவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அதான் நீதிமான். என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். அதுதான் நீதிமான். குறைவின் உணர்வு இல்ல, நிறைவின் உணர்வு. தேவனுடைய ஐஸ்வரியத்தை குறித்த உணர்வு. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை எல்லாம் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், ரோமர் 8:37, நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள், கொஞ்சம் நஞ்சம் ஜெயம் அல்ல, எல்லாவற்றிலும் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வாஸ்து பாருங்க. அதுதான் நீதிமான்.
அந்த நீதியின் விளைச்சலை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில. எல்லாவற்றிலும் நீதியின் விளைச்சல், தைரியம், ஆற்றல், கிருபை, பலன் எல்லாம் இந்த நீதியின் விளைச்சலா இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஜெபித்தால், கேட்டுக்கொண்டால் அது அப்படியே நடக்கிறது. பிதா மகிமைப்படுகிறார். அதுதான் நீதியின் விளைச்சல். அந்த நீதியின் விளைச்சலை தேவன் உங்களுக்குள்ளாக வர்த்திக்க பண்ணுவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்ப ஜெபம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு நேரம்? கம்பீரத்தோட தேவனுடைய முகத்தை பார்க்கிற நேரம். என்ன அற்புதமான நேரம் பாருங்க. கம்பீரத்தோடு தேவனுடைய முகத்தை பார்க்கிற நேரம். அப்ப தினந்தோறும் ஜபிக்கிறது என்கிறது ஒரு பெரிய இன்பமான ஒரு நேரமா இருக்கிறது. ஜபிக்கிறது பெரிய தண்டனை கிடையாது, ஒரு பெரிய கஷ்டமான எக்ஸசைஸ் கிடையாது. தேவனுடைய முகத்தை சந்தோஷத்தோடு பார்க்கிற நேரம். ஆங்கிலத்தில் அப்படி வருது பாருங்க, சந்தோஷத்தோடு தேவனுடைய முகத்தை பார்க்கிற நேரம், அவரோடு உறவாடுகிற நேரம், ஐக்கியம் கொள்ளுகிற நேரம், அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற நேரம், தைரியத்தோடு அவருக்கு முன்பாக வந்து நிற்கிற நேரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் தேவனுடைய நீதியாயிருக்கிறேன். எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஞானமும் கிருபையும் ஆற்றலும் பலனும் கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு உண்டாயிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை இந்த உலகத்திலே அவருடைய ஸ்தானத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்தும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்பதை காட்டும்படியாக, அநேகரை தேவனிடத்தில் திருப்பும்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நான் நீதிமான் என்று நானும் சொல்லுகிறேன். நான் கேட்கும் போது அதற்கு பதில் உண்டாகிறது. என் பிதா என் மூலமாக மகிமைப்படுகிறார். இந்த பூமியிலே என் மூலமாக பிதாவுக்கு மகிமை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். கம்பீரத்தோடு உம்முடைய முகத்தை பார்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தை உள்ளங்கள் புரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியத்தில் பெருகட்டும். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் இன்னும் அதிகமாய் அவருடைய வாழ்க்கையிலே அப்படி அவர்கள் இருக்கட்டும் கர்த்தாவே. உலகத்தின் எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கு எதிராக நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாய், தைரியத்தை பெற்றவர்களாய் அவர்கள் இருக்கட்டும். பயம் அவர்களுக்கு அருகே வராது என்று எழுதியிருக்கிறதே. திகில் இவர்களுக்கு தூரமாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் நாமத்திலே அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். திகிலுக்கு நாங்கள் தூரமானோம், பயத்துக்கு தூரமானோம். பயம் எங்களிடத்தில் இல்லை. பரலோக பிதா எங்களுடைய தகப்பன் என்கிற தைரியம், அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக எங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் எங்களுடைய தேவன், எங்களுடைய எல்ஷதாய், எங்களுடைய யெகோவா ஈரே, எங்களை குணமாக்குகிற தேவன், யெகோவா ராப்பா. அவர் எங்களோட இருக்கிறவர், நடத்துகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களையும் இது ஆட்கொள்ளட்டும். இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லுகிற தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறோம் என்கிற அந்த உணர்வோடு செல்லட்டும் கர்த்தாவே. பாவ உணர்வுகள் நீங்கி போகட்டும். நீதிமான் என்கிற உணர்வு உள்ளத்தில் அதிகரிக்கட்டும், பெருகட்டும். நீதியின் விளைச்சல்
வர்த்திக்க பண்ணப்படட்டும் கர்த்தாவே. இன்னும் அதிக அதிகமாக இதனுடைய பலனை அவர்கள் காணட்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட மேலான சத்தியங்களை கேட்டதன் விளைவாக அதனுடைய விளைச்சலை அவர்கள் காணட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையில வெற்றியும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் காணட்டும். எல்லா விதத்திலையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம், அதன் பிறகு கலைந்து செல்வோம். சாயங்காலம் 6:30 மணிக்கு சக்சஸ் பற்றி போதிக்கிறோம், வாருங்கள். செவ்வாய்க்கிழமை சாயங்காலங்களில் திருமணம், குடும்ப வாழ்க்கை குறித்து போதிக்கிறோம். எனக்கு இன்பம் மேதன கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே, வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றான், தென்பான் நீங்கிற்றென்பே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே, ஆமே சுத்தமானே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. வம்பன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாத்தான் என்னிடம் வந்து சந்தேகம் ஊட்டினான், நீ போ நீங்கிற்றென்பே. நீ துன்பத்துள்ளாக்கிட்டாய், என் நேசனை மீட்டான், நேசன் சுகம் தந்தான். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே, ஆமே சுத்தமானே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே, ஆமே